ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த விவோ, ஓப்போ அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வந்து கவர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதோட ப்ரைஸ் வந்து மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேயோ யாருக்கு வந்து சஜஷன்றது கொடுக்க மாட்டேன். பட் நிறையா நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கேட்பீங்க, ஏன் வந்து விவோவெலாம் இது சொல்ல மாட்டேறீங்க, ரிவ்யூவே பண்ண மாட்டேறீங்க அப்படி இப்படின்னு. பர்சனலாக எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாதப்ப நான் அதை என்னன்னு சொல்கிறது. ஏன்னா மற்ற பிராண்ட்னால் நானே பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் எனக்குன்னு ஃபோன் வாங்கும்போது எல்லா வெப்சைட்லேயும் போயிட்டு என்னென்ன ஃபோன் இருக்குது, என்ன அந்த ரேட்டுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணி கம்பேர் பண்ணி பார்ப்பேன். பட் அந்த விவோ, ஓப்போ சைடு மட்டும் பார்க்க மாட்டேன். எல்லா ஸ்பெக்கும் சூப்பராக கொடுத்துருப்பான். டிஸ்பிளே சூப்பராக இருக்கும், டிசைன் சூப்பராக இருக்கும், பேட்ரி ஸ்பீடு அது கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ப்ராசரும் பார்க்கும்போது கொஞ்சம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 30,000 ரூபாய்க்கு ரெட்மி, ரியல்மி, ஒன் ப்ளஸ், ஸ்னாப்ட்ராகன் 8 சீரிஸ் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இமேஜ் மீடியா டெக்கில் P60 அந்த மாதிரி இல்லை ஒரு ரெட்மி, ரியல்மி 15,000 ரூபாய்க்குள்ளே கொடுக்குறத இவன் 30,000 ரூபாய்க்கு கொடுப்பான். ஆனால் டிஸ்பிளே நல்லாயிருக்கும், டிசைன் நல்லாயிருக்கும், ப்ராசரை சொதப்பி வச்சுருப்பான். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நான் விவோ, ஓப்போ பக்கம் போக மாட்டேன். ஆனால் ஹையர் அண்ட் மாடல்லாம் சூப்பராக இருக்கும். ரெனோ 8 சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்போவில் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி விவோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பங்கமாக கொடுத்துருப்பானுங்க. ஆனால் மிட் ரேஞ்சு இந்த 30,000 ரூபாக்குள்ளே 20,000 ரூபாக்குள்ளே வரும்போது பெர்ஃபார்மன்ஸில் சொதப்பி விட்டுருவான், மிச்சம்லாம் நல்லா. அதனாலேயே பண்ண மாட்டேன். பட் நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோ V27 Pro, விவோ V27 எப்படின்னு சொல்லிட்டு 2. அது கூடவே பார்த்தீங்கன்னா TWSும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாக்குள்ளே தான் வருது. ஸோ அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த விவோ V27 Proவை பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 38,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங், அதாவது 8 128 38,000, 40,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 256, 12 256 42,000 ரூபா வரைக்கும் போகுது. இதில் என்னன்னா நீங்கள் HDFC கார்டு, ஐசிஐசியோட கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக 3,000 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இல்லை விவோட அஃபிஷியல் வெப்சைட்டாக இருக்கட்டும், இன்ஸ்டன்ட். அது போக எக்ஸ்சேஞ்ச் வேல்யூக்குமே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு சில அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5,000 ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகும். அப்போ 38,000 ரூபான்றது உங்களுக்கு 35,000 இந்த ரேஞ்சுக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் வேரியண்ட் 8 128 உங்களால் வாங்கிக்க முடியும். இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு மீடியாடெக் ப்ராசர் கொடுத்தாலும் அது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராசர் தான். மற்ற விவோ பிராண்டை ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணும்போது இது ஏதோ நல்லா பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். ஓகே நண்பா, இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் வழங்கும் போல தான். டிசைனை வந்து விவோ வந்து குறை வைக்க மாட்டாங்க. பின்னாடி ஏதோ கலர் சேஞ்சிங் பேனல், அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் போனால் மாறுறது, அந்த அச்சு பதிக்கிற மாதிரி ஜிகு ஜிகுன்னு மின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டானுங்க. டிசைன் வைஸ் சூப்பராக பண்ணிட்டானுங்க. இப்போ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 3D கர்வ் டிஸ்பிளே அப்படின்றத பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கர்வியாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த விதத்தில் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. HDR10+ சப்போர்ட்டு, டால்பி விஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல சூப்பர். பின்னாடி கேமரான்னு வரும்போது 3 கேமரா தெரியுதா? அதில் ஃப்ளாஷ் லைட்டை பாருங்கள், பக்கத்தில் சர்க்கிள் மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட்டுன்றது கொடுத்துருக்காங்க. அதை எதோ சொல்லுவாங்க மூன் லைட் ஃப்ளாஷு அப்படி இப்படிலாம் ஏதோ மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டிசைன், அந்த புதுசாக யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த விதத்தில் சூப்பராக இருக்குது. ப்ரைமரி 50 மெகாபிக்சல் சோனியோட IMX766 சென்சார் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்குது. அல்ட்ரா வைடு 8, அப்புறம் மேக்ரோ 2. இது விவோ, ஓப்போ, ஒன் ப்ளஸ் இப்போ அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறானுங்க. 40,000 ரூபாக்குள்ளே எந்த ஃபோன் வந்தாலும் சரி 50/8/2 50/8/2 இப்படின்னே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. அண்ணே நான் வீடியோ எடுக்கும் போது தான் வருவார், ஓடாத கம்ப்யூட்ரு, ஓடாத வாஷிங் மிஷின்னு. ஸோ மன்னிச்சிருங்க நண்பா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். செல்ஃபி கேமரா நல்லா பண்ணியிருக்கானுங்க. 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. ஸோ அந்த விதத்தில் சூப்பர். விவோ, ஓப்போனாலே செல்ஃபி கேமரா தானே, அந்த விதத்தில் நல்லா பண்ணிட்டானுங்க. ஸோ ப்ரைமரி அண்டு ஃப்ரண்ட் செல்ஃபி நல்ல ஒரு இமேஜ்ன்றது உங்களுக்கு கொடுக்கும். அல்ட்ரா வைடை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலிங் வந்து அவ்வளோ இருக்காது. ஒரு சில சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கான இமேஜ் சாம்பிள்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ லோ லைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா OIS இருக்கனால சட்டர் ஸ்பீடு ஓப்பனில் இருக்கும்போது நல்ல சேக்கி இல்லாத இமேஜ் எடுக்கும். அதே மாதிரி டீட்டெயிலிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கேமரா நல்லா பண்ணிட்டாங்க. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் அப்படின்னு வரும்போது மீடியாடெக்கோட Dimensity 8200 ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. 8000 சிப்
கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அதிலே அடுத்த வெர்ஷன் 8200. இதில் வந்து பார்த்தீங்கன்னா LPDDR5 RAM UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதே இது Vivo V27 சொன்னேன்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7200 ப்ராசர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ரேட்டு அதிகபட்ச ரேட்டே பார்த்தீங்கன்னா 38,000 தான். 32,000 ஸ்டார்ட் ஆகும் Vivo V27. எனக்கு தெரிஞ்சு அதை வாங்குறதுக்கு Vivo V27 Pro வாங்கிட்டு போயிடலாம். ஸோ எல்லா விதத்துலையும் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை என்ன ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா NFC சப்போர்ட் இல்லை. சரி, அதை கூட விடுங்க, நம்ம ஊரில் இந்தியாவில் மேக்ஸிமம் யாரும் அதை பிரபலமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்தபடியாக இதில் டூயல் ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, எதுக்கு நான் இத்தனை நாளாக விவோவை பற்றி அதே மறக்கும், ஏதாச்சும் ஒரு குறை வச்சுறானுங்க. ஏன்டா இவ்வளோக்குள்ள டிஸ்பிளே நல்லா பண்ணிட்டேன், அந்த ஆடியோவுக்கு ஏதாவது நல்லா இம்ப்ரூவ் கொடுத்துருந்தேன்னா ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு 100% ஒரு பேக்கேஜிங்காக இருக்கும். கேட்டால் சொல்லுவானுங்க சிங்கிள் ஸ்பீக்கர்லேயே அவ்வளோ குவாலிட்டியான ஆடியோ வந்து தருவோம் அப்படின்றது சொல்லுவானுங்க. என்னத்தை சொல்ல, சரி சிங்கிள் ஸ்பீக்கர் தான் நண்பா இருக்குது. அதுக்கப்புறம் IP ரேட்டிங் இப்போதைக்கு எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் எல்லா ஃபோன்லையும் டிஃபால்ட்டாக இருக்கும், பட் சர்டிஃபிகேட் வாங்காமல் வச்சிருக்கேன்ன்றது தெரில. மற்றபடி ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், பட் IP ரேட்டிங் எதுவும் இவங்க மென்ஷன் பண்ணல. 4600 mAh பேட்டரி, 66 வாட்ஸுக்கான சார்ஜர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் சப்போர்ட் பண்ணும். ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யாருக்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, பொதுவாகவே விவோ ஓப்போவில் அந்த ஆப்டிமைசேஷன் நல்லாயிருக்கும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த OnePlus மாதிரியோ ரெட்மி ரியல்மியில் கூட அப்பப்போ பஞ்சாயத்து சொல்லுவானுங்க. இந்த மாதிரி யூஏயில் பெரிய லெவலில் பஞ்சாயத்து சொல்லாத ஒரு சில பிராண்ட் இருக்குன்னா அதில் கண்டிப்பாக இந்த விவோவும் ஓப்போவும் ஒரு இதில் இருப்பாங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணவங்க அதை அட்வான்டேஜை தான் ஃபீல் பண்ணுவாங்க. அது மேற்பட்டு எதுவும் குறை சொல்லுறது கிடையாது. ஸோ அந்த விதத்தில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். டிஸ்பிளே நல்ல கர்வியாக, வியூவிங் ஆங்கிள் நல்லா பிரைட்னரான ஒரு டிஸ்பிளே. ப்ரைமரி கேமரா, செல்ஃபி கேமரா சூப்பராக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்ல ஒரு மல்டிமீடியா பெர்ஃபார்மன்ஸுக்கும் சரி, மல்டி டாஸ்கிங்க்கும் சரி, கேமிங்க்கும் சரி, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8200 நல்லாவே மேனேஜ் பண்ணும். ஸோ அந்த விதத்தை பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி உங்களால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 35,000 வாங்க முடிஞ்சுன்னா ஒரு விவோ ஓப்போ ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அப்படி இல்லையா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 6 மாதம் 7 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஆஃபர் டயத்தில் 30,000 கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்மளால் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் நண்பா. ஸோ இதை பற்றின உங்கள் கருத்து என்ன, விவோ ஓப்போ ஸ்மார்ட் ஃபோனை கவர் பண்ணலாமா வேணாமான்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். இது நான் பார்த்தோன்னே ஒரு நல்லதாக பட்டுச்சு, அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது நன்றி, வணக்கம்.